அவருக்கு நீங்கள் இந்த காரும் 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் அவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பதவியை அவர் வந்து உங்களுக்காண்டி ஒரு மாவட்டம் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி உடனே இவர் சொல்லி அவர் ரெக்கமெண்டேஷனில் என்னை வந்து நகரச்செயலாளர் ஆக்கிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த கட்சியில் என்ன ஒன்றுனா பணம் கொடுத்தால் பதவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி எனக்கு வேண்டான்னு தான் நான் வெளியேறிட்டேன். அப்பாற்பட்ட கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர் கூட சும்மா இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இங்கே அறந்தாங்கில் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தாவேகா கட்சிக்கு இணைந்தேன். அப்பொழுது திரு முகமது பர்வேஸ் அவர்கள் தலைமையில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் அவர்களை சந்தித்து நான் தாவேகாவில் இணைந்துள்ளேன். அப்பொழுது என்னிடம் அவருக்கு கேட்டுள்ளது உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று கேட்டிருந்தார். அப்பொழுது நான் கூறியிருந்தேன் எனக்கு நகர செயலாளர் பதவி வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். அதை தொடர்ந்து அவர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் 2 நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. அப்புறம் அறந்தாங்கி நிர்வாகிகளை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் வந்துட்டு எந்த ஒரு பதவியும் வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அப்போ அறந்தாங்கி நிர்வாகிகள் வந்து டீலிங் பேச வராங்க. என்ன பேச வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்கில் வந்தாங்க. யாருப்பா பணம் கேட்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை பணம் கொடுத்தா மட்டும்தான் இந்த இதுக்குள்ள வந்து பதவி இருக்க முடியும் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கும்போது தான் நான் யோசித்தேன் எவ்வளோப்பா பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. 10 லட்ச ரூபா செலவாகுமா? அப்படி இந்த 10 லட்சம் கொடுத்துட்டு நம்ம அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி பதவி வைத்துக்கிட்டு இருக்கவர் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே அறந்தாங்கி நிர்வாகி அப்படின்னா அவருடைய நண்பர் மூலியமாக வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே எனக்கு ஒரு கார் ஒன்று வேணும்னு சொல்லி கேளுன்னு அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு காரு அவர் வந்து இப்போ விருப்பப்படுறது ஒரு காரு. அவருக்கு நீங்கள் இந்த காரும் 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் அவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பதவியை அவர் வந்து உங்களுக்காண்டி ஒரு மாவட்டம் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி உடனே இவர் சொல்லி அவர் ரெக்கமெண்டேஷனில் என்னை வந்து நகர செயலாளர் ஆக்கிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் பணம் கொடுத்து தான் பதவி வாங்கணும் அப்படின்னா அந்த பதவி நமக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செயல்பாட்டுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நான் நேற்று வந்து வெளியேறினேன். இப்போ திருப்பி நான் காங்கிரஸ்லேயே போய் இணைஞ்சு திரு எஸ்டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நான் ஜாயின் பண்ணி இன்னையிலிருந்து அவருடைய நான் வந்து பணியாற்றுகிறேன். கட்சிக்காண்டி நான் வந்து நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணியிருக்கேன். அது மாவட்ட திரு பர்வேஸ் அவர்களுக்கும் தெரியும், மாவட்ட நிர்வாகி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரியும், அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கட்சியில் என்ன ஒன்றுனா பணம் கொடுத்தால் பதவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி எனக்கு வேண்டான்னு தான் நான் வெளியேறிட்டேன். இதை வந்து திரு முகமது பர்வேஸ்கான் மாவட்ட செயலாளர் அவர்கள் அவர் காதுக்கு போகுதா அவருக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் கூப்பிட்டு ஒவ்வொரு தகவலும் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்ல போவோம். ஆனால் அறந்தாங்கில் இருக்க நிர்வாகிகள் யாருமே பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 3 நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க தான் இன்னமும் இந்த கட்சியை வந்து நடத்துகிற மாதிரி அவங்க தான் பெரிய தலைமை. அப்பாற்பட்ட கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர் கூட சும்மா இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இங்கே அறந்தாங்கில் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பொறுப்புக்கு மட்டும் பணம் கேட்குறாங்களா? பெரிய பொறுப்பு மட்டும் கிடையாதுங்க. பெரிய பொறுப்பு இல்லை, ஒரு பொருளாளர், ஒரு செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பதவி கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பணம் வாங்கிட்டு தான் செய்கிறாங்க. பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு 3 பேர் முகமது கில்லி ராவத்தர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்புறம் அவரோட சேர்ந்து ஆண்ட்ரஸ் பண்டேன், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த திரு விஜய் செந்தில்குமார் அவர்கள், இவங்க 3 பேருடைய நிலைப்பாடுகள் சரியில்லை. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எங்கே போனாலும் அவங்க வந்து பணம் இருந்தால் தான் பதவி கொடுக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லை, நான் வெளியேறேன்.